அன்புமணி பேசியிருக்காரு. உடனே சாதி சங்க கணக்கெடு தலைமுறை தீய போடுத வேண்டிய உங்க தலைமுறையில் அன்புமணி தலைமுறையில் தீய போடுத வேண்டிய ஒருத்தன் தலைமுறை தீய போடுத வேண்டிய உங்களுக்கு இதே வேலையா? ஒரு சாதியா ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வருவ, நோட்டை எடுத்துட்டு வருவேன். இந்த நீங்க சாதியை ஒளி விட மாட்டேங்கிற, நீ ஆளு அப்படியே கணல் பறக்கணும்னு நினைக்கிற எல்லா சாதிக்காரனும். அப்ப அதுக்கு நான் கண்டிக்கிறேன். எல்லா சாதிக்காரனையும் நான் கண்டிக்கிறேன். ஒவ்வொரு சாதி சங்கத்துல இருந்து நான் சாதி சங்கத்தை கணக்கெடு, அந்த சாதி சங்கம் நொடிச்சு போட்டேன், அந்த சாதி நொடிச்சு போனா பொருளாதார இடஒதுக்கீடு வேணும். கிரிமிலேயரை கொண்டு வரணும். பொருளாதார இடஒதுக்கீடு தான். ஏழையா இருந்தாத்தே அவனுக்கு இடஒதுக்கீடு. அந்த சாதியில பிறந்தவங்கிறக்கா இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அதை இருந்தா பரப்புடு. எங்கே உனக்கு சௌரியமா வேற நாட்டு பக்கம் போயிருந்து ஒன்றும் நடக்காதியா. சாதி கணக்கெடுப்பு நடத்தாதியா. அன்புமணி இருந்தா இருக்கிற வெளிநாடு போறாதியா, எடுக்க முடியாதியா, யாரும் எடுக்க முடியாது. என்ன நிலவு என்ன விளையாட்டு கட்டியா பொருளாதார இடஒதுக்கீடு தான் கொண்டு வர முடியும். நாட்டில் பொருளாதார இடவு சுத்தி தான் வர முடியும். ஒரு தடவை அப்படியே ஒரு ஆள் பணக்காரன் அடுத்த ஆளுக்கு போயிடும், ஒரு ஆள் பணக்காரன் அடுத்த ஆளுக்கு போயிடும். ஒரே குடும்பத்தை. ஆனா ஜாதிங்கிற அப்படில்ல, காலம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதின்னு சொல்லி நாடை நாசப்படுத்தி விட்டுருவாங்க.